ஒரு சந்நிதியில் கூடியிருக்கிற கற்றுக் கொடுக்கிற பேராசிரியர்களே, கற்றுக்கொள்கிற மாணவர்களே, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற தஞ்சை திருமடத்தினுடைய தலைவர் இளைஞர்களை வழிகாட்டுவதில் தன்னுடைய துறவு வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற சுவாமி விமுர்தானந்தர் அவர்களே, எனக்கு முன்னாலே அனைவரையும் பங்கேற்கச் செய்து ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிய மென்திறன் பயிற்சி வல்லுனர் சரவணன் அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த அரங்கத்தை ஒரு வித்தியாசமான அரங்கமாக பார்க்கிறேன். 2 தலைமுறைகளின் சங்கமமாக இதை நான் பார்க்கிறேன். காரணம், ஒன்று கடந்த தலைமுறையில் படித்து இப்போது ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக அமர்ந்திருக்கிற ஆசிரியர்கள், மற்றொருவர்கள் இந்த தலைமுறையில் கற்க வந்திருக்கின்ற மாணவியர்கள். எனவே கற்றுக் கொடுப்பவர்களும் கற்றுக்கொள்பவர்களும் கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் நான் உரையாற்றுவது என்பது என்னை நான் கற்றுக்கொள்பவனாக நினைத்து உரையாற்றுகிறேன். ஏனென்று சொன்னால், கற்றலும் கற்பித்தலும் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. நாங்கள் மாணவர்களாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தபோது 6 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் நடந்து சென்று, மழை வெயில் எதுவாக இருந்தாலும் நடந்து சென்று வகுப்பறைக்குள் சென்று படித்த ஒரு காலம். இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுடைய வாகனங்கள் வீடு வரை வருகிறது. வீட்டிலிருந்து மாணவ மாணவியர்களை அழைத்து கொண்டு வகுப்பறை வாசல் வரை கொண்டு போய் பாதுகாப்பாக நிறுத்துகிறது. எனவே கற்றலும் கற்பித்தலும் ஒரு பெரிய அணுகுமுறை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் அன்பு நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தொடக்க பள்ளியினுடைய மாணவர்களாக இருந்தபோது ஒரு கதை சொல்வார்கள். இந்த கதை, ஒரு சிறிய பாத்திரத்தில் கோடை காலத்தில் எங்குமே தண்ணீர் கிடையாது, வறட்சியான ஒரு சூழல். அங்கே ஒரு சிறிய பாத்திரத்திலே ஒரு 1/4 மடங்கு தண்ணீர் இருக்கிறது, ஒரு 1/4 கோப்பை தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை அருந்துவதற்காக ஒரு காகம் வருகிறது. அந்த காகம் அந்த பாத்திரத்தினுடைய மேலே இருந்து அந்த தண்ணீரை அருந்துவதற்காக தன்னுடைய அலகுகளால் முயற்சி செய்து பார்க்கிற போது தண்ணீரை அருந்த முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற கூழாங்கற்களையும் நல்ல சிறிய கற்களையும் கொண்டு வந்து அந்த பாத்திரத்திலே போட்டு, அந்த பாத்திரத்திலே போட்ட பிறகு நீரினுடைய மட்டம் உயர்ந்து வருகிறது. அதற்கு பிறகு அந்த தண்ணீரை காகம் அருந்தியதாக என்னுடைய தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கதையை இன்றைக்கு சொல்ல முடியுமா என்பதுதான் கல்வியியல் சூழலில் ஒரு கேள்வி. இந்த கதையை எப்படி சொல்லலாம்? என்னுடைய அன்பு பேராசிரியர்கள் தெரிவித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். ஒரு காகம் வறட்சியான சூழலில் எங்குமே தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்திலே வருகிறது. ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்கு என்னுடைய மாணவ பருவத்தில் சொல்லப்பட்ட கதை என்பது, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு விளக்கி சொன்னது என்பது, அருகிலே இருக்கிற கூழாங்கற்களை எல்லாம் எடுத்து போட்டு தண்ணீருடைய மட்டம் உயர்ந்து வந்தவுடன் தன்னுடைய அழகால் அந்த காகம் அருந்தியதாக ஒரு கதையை சொன்னார்கள். இன்றைக்கு அந்த கதையை சொல்கிற போது மாணவர்கள் அதை கவனிக்கவில்லை என்று ஒரு கல்வியாளர் இடத்திலே சொன்னார். நான் உங்களை விட கல்வியின் தொடர்பாக நான் அதிகமாக கவனப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய அன்பு சகோதரிகள் இங்கே பதில் அளிக்கிறப்போ சொன்னார்கள், சினிமா நடிகைகளை பற்றி கேள்வி கேட்டபோது 38 பேர் சரியான பதில் சொன்னார்கள். ஆனால் விமன், அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டினுடைய தலைவி, அந்த அம்மாவை பற்றி கேள்வி கேட்டபோது 7 பேர் சரியான விடை சொன்னார்கள். நிழல் உலகத்திலே நிஜங்களை நம்பாமல் நிழல் உலகத்திலே உடண்டு போய் கொடுக்கிற ஒரு தலைமுறையை நான் பார்க்கிறேன். எங்களுடைய காலத்திலே அப்படி இல்லை என்று எங்களுடைய காலத்திலும் வெள்ளி திரைகள் இருந்தது, சின்ன திரைகள் இருந்தது. ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அது எவ்வளவு தூரம் வீடு வரை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு நம்மை அதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. வெள்ளித்திரையும் சின்ன திரையும் நிழல் உலகம்தான் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. நிஜம் உங்களை ஆக்கிரமித்து கொண்டால் வாழ்க்கையினுடைய நாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மை நம்மை ஆக்கிரமித்து கொண்டுமானால் நாம் உண்மையாக வளர்ந்து விடலாம். ஆனால் நம்மை இன்றைக்கு நிழலும் வெறுமையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எதையோ நம்புகிறோம்.
திரைப்படங்கள் பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறோம். திரைத்துறையில் நடைப்பது சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களை நம்முடைய கதாநாயகர்களாக நாம் ஏற்றுக்கொண்டு, கதைகளுக்காக கதாநாயகர்கள், அவர்கள் வாழ்வினுடைய கதாநாயகர் அல்ல, அவர்கள் கதைகளுக்கான பாத்திரங்கள். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கதாநாயகர்கள் வேறு. அவர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். என் அன்பு சகோதரிகளே, இந்த மண் என்ன மண் என்று உங்களுக்கு தெரியுமா? இதே மண்ணில்தான் சுவாமி விவேகானந்தர் இதே இருப்பு பாதையில் கடந்து சென்றுதான் இப்போது பேசினீர்களே நண்பர்களே, நீங்கள் அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் until the goal is reached. எழுமின் விழுமின் உழைமின், உங்கள் இலக்கை அடையும் வரை உழையுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை, திருமந்திரத்தை, சாதனையாளர்களின் சூத்திரமாக கருதப்படுகிற, வெற்றியாளர்களினுடைய மந்திரமாக கருதப்படுகிற இந்த வார்த்தைகள் தஞ்சை மாவட்டத்திலே சுவாமி விவேகானந்தரால் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கும்பகோணத்திலே போய் நீங்கள் புகைவண்டி நிலையத்திலே பார்த்தால், புகைவண்டி நிலையத்தில் அவர் 3 நாள் கும்பகோணத்தில் இருக்கிறார். 1897ஆம் ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் ஐரோப்பிய உலகத்துக்கு இந்தியாவை படம் பிடித்து காட்டிவிட்டு திருப்பி வீதி வலம் வருகிற போது, வெற்றி உலா வருகிற போது கும்பகோணத்திலே 3 நாட்கள் அவர் இருக்கிறார். 3வது நாள் அந்த நிலையத்திலே, புகைவண்டி நிலையத்திலே போய் பார்க்கிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார். அன்றைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, வால் போஸ்டர்ஸ் கிடையாது, செய்திகளில் யாரும் சொல்லவில்லை, யாரும் தலைவர்கள் என்று பெரிய பதாகைகளை ஏந்தி சொல்லவில்லை. ஆனால் அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் புகைவண்டி நிலையத்தில் நின்றபோது இந்த வார்த்தையை அவர் உச்சரித்தார். இந்த வார்த்தை தான் அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் அன்டில் த கோல் இஸ் ரீச்ட். எழுமின் விழுமின் உழைமின், இலக்கை அடையும் வரை உழையுங்கள் என்று சொன்ன ஒரு ஊக்க மந்திரம் இருக்கிறதே, ஊக்க மருந்து இருக்கிறதே, அது கொடுக்கப்பட்ட மண் இந்த மண். வங்கத்தில் பிறந்த ஒரு ஞான சூரியன் இந்த மண்ணில் வந்து நமக்கு ஒரு ஊக்க மருந்து. நீங்கள் 100 ஊக்க புத்தகங்களை படித்தாலும் கூட கிடைக்காத ஒரு வார்த்தைகள் வெறும் 4 வார்த்தைகளிலே கிடைக்கிறது. ஒரு 100 மோட்டிவேஷனல் புத்தகங்களை படித்து நூற்றுக்கணக்கான ஆய்வரங்குகளிலே போய் அமர்ந்து படித்தாலும் கேட்டாலும் கிடைக்க முடியாத ஒரு உந்து சக்தியை கொடுக்கிற வெற்றியாளர்களுடைய வீர மந்திரத்தை முழங்கிய இந்த மண்ணில் நீங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள். அந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம், அந்த மண்ணில் நாம் படிக்கிறோம், அந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம். அந்த பெருமையோடு நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த தன்னம்பிக்கையோடு நாம் முயன்றால், என்னுடைய பேராசிரியர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கைக்கான நமக்கு முதலில் படித்து சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். உலகத்தில் இளைஞர்களுக்காக ஒரு துறவி போராடினார் என்று சொன்னால் அவர் சுவாமி விவேகானந்தர். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் 100 இளைஞர்களை விட்டு இந்த நாட்டை மாற்றி, இந்த உலகத்தை, சரித்திரத்தை மாற்றி காட்ட முடியும் என்று நம்பிய உலகத்தினுடைய ஒரே துறவி சுவாமி விவேகானந்தர். நமக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு, என்னுடைய அன்பு தங்கைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் பிறந்த துறவியர்களில், ரிஷிகளில், முனிவர்களில் நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிற ஒரு பாடத்திட்ட முறையில் வகுப்பறைகளில் இருந்து படித்தவர் சுவாமி விவேகானந்தர். இப்போது நாம் என்ன பாடத்திட்டத்தை படிக்கிறோமோ, நமக்கு முன்னால் குலகுரு என்று குலக்கல்வி திட்டம் இருந்தது, குரு ஆசிரியர்கள் என்று திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு எஜுகேஷன், நிறுவனப்படுத்தப்பட்ட கல்வி என்று சொல்லி கல்வி சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிற போது, எப்படி கல்வி சாலைகளில் நாம் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய தங்கைகள், நம்முடைய சகோதரிகள் அமர்ந்து படிக்கிறார்களோ அதே போல வகுப்பறைகளில் இருந்து படித்தவர். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நாம் இன்றைக்கு எப்படி உடைகளை உடுத்திக் கொள்கிறோமோ அப்படி ஒரு இந்திய துறவி ஷூவையும் நல்ல ஒரு மிடுக்கான உடையையும் தோற்றத்தையும் அந்த பொலிவோடு இருந்த துறவிகள் ஒருவர். துறவி என்று சொன்னால் தாடி வளர்த்து, கூன் குறுகி, ஊனை உருக்கி, உடலை உருக்கி, ஊனை உருக்கி என்றெல்லாம் இல்லாமல் மிக மிடுக்காகவும் திறமாகவும் இருந்து இந்தியாவில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தெரிந்தவர் நம்முடைய சுவாமி விவேகானந்தர். அவருடைய அருள் நிரம்ப பெற்ற இந்த அரங்கத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அவர் 1897ஆம் ஆண்டுகளில் உலவிய இந்த மண்ணில் நாம் நின்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
என்னுடைய அன்பு பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் ஒரு நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், நானும் உங்களைப் போல மாணவ பருவத்தை கடந்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படித்து வந்தவன் தான். என்னுடைய ஆசிரியர்கள் என்னை சென்னைக்கு அழைத்து சென்றார்கள். உங்களைப் போலவே மிருகக்காட்சி சாலையை காட்டினார்கள், கடற்கரைகளில் இருக்கிற சமாதிகளை எல்லாம் காட்டினார்கள், கிண்டியில் இருக்கிற பாம்பு பண்ணையை காட்டினார்கள், பெரிய கட்டிடம், அன்றைக்கு அது 14 மாடி கட்டிடம் எல்ஐசி என்று சொன்னார், இதையெல்லாம் காட்டினார்கள். இவைகளெல்லாம் எனக்கு பொழுதுபோக்காக இருந்தது. ஒரு மிருக காட்சி சாலையிலே ஒரு புலி எப்படி நிற்கிறது, யானை எப்படி இருக்கிறது என்று சொல்லாம் பார்ப்பதற்கு பொழுதுபோக்காக இருந்தது, வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட அரங்கத்திற்கு உங்களை அழைத்து வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழிகாட்டுகிற நிலை என்பது, அந்த ஒரு நிலைக்காகத்தான் இந்த பேராசிரியர்களுக்கு நீங்கள் மாணவர்களாகிய மாணவிகளாகி நீங்கள் கட்டாயம் நன்றி சொல்லியாக வேண்டும். இந்த அரங்கத்திற்கு உங்களை அழைத்து வந்து எங்கிருந்தோ ஒரு மென்திறன் ஊக்கு வல்லுநரை அழைத்து வந்து பேச வைத்து உங்கள் அனைவரையும் ஒரு நிகழ்விலே பங்கேற்க வைத்திருக்கிற இந்த ஒரு நிகழ்வு என்பது அற்புதமான நிகழ்வு. உலகத்தில் நான் ஆசிரியர்களை பற்றி பேசும்போது ஒரு பேராசிரியர் பெருமைமிக்க பேராசிரியராக எப்படி மலர வேண்டும் என்பதற்கு என்னுடைய பேராசிரியர்கள் பல பேரை எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய பேராசிரியர்கள் ஒருவரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேராசிரியர் என்னுடைய ஆய்வு நிலை என்னுடைய பிஹெச்டி கைடுக்கு ஒரே கிட்னி தான் இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கார். ஒரு கிட்னி தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் தான் அவர் வாழ்நாள் அந்த ஒரு நாள் முழுவதுமே குடிக்க முடியும். ஆனால் இரவு 12 மணிக்கு நான் ஒரு சந்தேகத்தை எழுதி நான் டிராஃப்ட் எழுதி அனுப்பினார் கூட மறுநாள் காலை அதை என்ன செய்வார் என்று திருத்தி அதை ட்ராக்கில் போட்டு திருத்தி அனுப்பிவிடுவார். அப்படிப்பட்ட பேராசிரியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேராசிரியர்களும் அப்படிப்பட்ட மாணவர்களும் இருந்துதான் இந்த கல்வி சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. நண்பர்களே, கல்வி சூழல் என்பது எந்த திரைப்பட நடிகராலும் எந்த நிழலாலும் எந்த வெறுமையாலும் உருவாக்கப்படவில்லை. கல்வி சூழல் என்பதே அர்ப்பணித்து கொண்ட பேராசிரியர்கள், ஆர்வம் கொண்ட மாணவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய ஒரு கல்வி சூழல் தான். அந்த அடிப்படையின் தளத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வி என்பதை பற்றி சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார். கல்வி என்பது நம்முடைய எஜுகேஷன் லிபரேட்ஸ் ஒன் ஃப்ரம் நெகட்டிவ் டெண்டன்சிஸ். எதிர்மறை வினைகளிலிருந்து ஒருவனை மீட்டெடுக்கிற ஆற்றல் படைத்தது கல்வி என்று. எஜுகேஷன் இக்னரன்ஸ் என்றதிலிருந்து ஒருவனை செல்ஃப் ரியாலிட்டி, ஒருவனை அறியாமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவன் யார் என்பதை அவனுக்கு உணர்த்துகிற ஆற்றல் படைத்தது கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கு நான் உங்கள் மனதில் உங்கள் நெஞ்சை தொட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டும். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் என் அன்பு தங்கைகளை பார்த்து. உங்களில் எத்தனை பேர் முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள்? முதல் தலைமுறையாக வந்திருக்கிறீர்கள். மற்றவர்களெல்லாம் 2ஆம் 3ஆம் தலைமுறை. உங்களுடைய தந்தையார்கள்லாம் MA MSc படித்தவர்கள், பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியர்களாக வங்கிகளில் பணியாற்ற அந்த மாதிரி தலைமுறை என்று வைத்துக்கொள்ளலாமா? நம்முடைய தலைமுறை முதல் தலைமுறையாக நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய தாயும் தந்தையும் அனுபவிக்காத ஒரு சூழலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் மொத்தம் 5 சேலைகள் இருந்தால் என்னுடைய தாய்க்கு நான் பெரிது என்று நினைக்கிறேன். நாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 3 விதமான உடைகளை உடுத்துகிறோம். நிச்சயமாக எனக்கு நெஞ்சில் தொட்டு சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் இப்படி பேருந்துகளில் இந்த மாதிரியான சூழலில் அமர்ந்து இப்படிப்பட்ட அரங்குகளிலே அமர்ந்து கேட்டதில்லை. ஆனால் அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் என்ன செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம்? அவர்களுக்கு நாம் எதை செய்து நன்றி? ஒரு திருக்குறளை சொல்கிறோம், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல்லென்றாம் திருக்குறளை பேசிக்கொண்டிருக்கிறோமே. நான் என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் இதை செய்ய இருக்கிறேன். என்னுடைய தாயும் தந்தையும் என்னை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் என்னை விவேகானந்தருடைய அரங்கிலே அமர வைத்து பேச வைத்து ஒரு பொழிவை கேட்க வைத்திருக்கிறார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் இன்றைக்கு வயலிலோ வரப்பிலோ நெசவு மேடைகளில் எங்கேயோ ஒரு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை தலைவாரி பூச்சூடி என்னை
பாடசாலைக்கு போ என்று சொன்னால் என் அன்னை என்று சொன்னானே, அதுபோல மலைவாழை அல்லவா கல்வி, நீ வாயார சென்று உண்ணாயோ என் புதல்வி என்று பாடினானே, வாயார சென்று மலைவாழை கல்வியை போன்ற கல்வியை, சுவைமிக்க கல்வியை போய் நீ சுவைக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் என்ன நன்றியை சொல்ல இருக்கிறோம்? இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் எப்படி வரும்? திரை உலகத்திலும் சின்ன திரையிலும் விழி இந்த நிழல் உலகத்திலும் மூழ்கி இருந்தால் நாம் நம்முடைய பெற்றோருக்கு என்ன செய்துவிட முடியும்? நாம் யாரை துணையாக கொள்ள வேண்டும்? யாரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும்? யார் நமக்கு உண்மையான தோழன்? யார் நம்மை வழிகாட்டுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள்? அதை அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் இந்த அரங்கமே இன்றைக்கு கூடியிருக்கிறது. அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் தான் கூடியிருக்கிறேன். அன்போடு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். வகுப்பறைகள் என்பது வெறும் வகுப்பறைகள் அல்ல. ஏதோ 4 சுவர்கள் வைத்து ஒரு பேராசிரியர் வந்து வகுப்பு. நான் இன்னொரு செய்தி கூட, நான் என்னுடைய பேராசிரியர், நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்தபோது ஒரு வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்புக்கு அந்த பேராசிரியர் போய் அடுத்த வகுப்புக்கு பேராசிரியர் வருகிற போது எழுந்து நின்று காலையில் குட் மார்னிங் சார் என்போம், மதியம் குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போது எத்தனை வகுப்புகளில் அந்த கலாச்சாரம் இருக்கிறது? எத்தனை வகுப்புகளில் அந்த கலாச்சாரம் இன்றைக்கு இருக்கிறது? ஒரு வகுப்பு முடிந்து பேராசிரியர் சென்று அடுத்த வகுப்புக்கான பேராசிரியர் வருகிற போது மனதார நன்றியோடு எழுந்து நிற்கிற மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சில பேராசிரியர்கள் கோபமானவர்கள், அவர்கள் திட்டுவார்களே என்று எழுந்து நிற்கிற மாணவர்கள், அவர் இன்டர்னல் மார்க் போட வேண்டுமே என்பதற்காக எழுந்து நிற்கிற மாணவர். நம்முடைய கலாச்சாரம் என்பது, நான் சொன்ன வார்த்தை, கற்றுக் கொடுப்பவர்கள் அவர்கள், நாம் கற்றுக்கொள்பவர்கள். அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்தினால் நாம் என்ன, அதில் என்ன சுயமரியாதை இருக்குது? என்னுடைய பேராசிரியருக்கு நான் நன்றி செலுத்தாமல், அவர் வருகிற போது எழுந்து நில்லாமல், அவர் எனக்கு கொடுக்கிற கல்வி மட்டும் எனக்கு வேண்டும், ஆனால் அவர் வருகிற போது நான் இப்படி திரும்பிக் கொள்வேன் என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? எப்படி இந்த கலாச்சாரம் சிதைந்து போனது? என்ன ஈக்குவாலிட்டி அதில் இருக்கிறது? என்ன ஈக்குவாலிட்டி? நாங்கள்லாம் we are all equal, all professors, teachers, we are all friendly. என்ன ஃப்ரெண்ட்லி? ஆசிரியர்களும் மாணவர்களும் உள்ள உறவு முறை என்ன என்று தெரியுமா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தூட்டுபவள் ஆசிரியர். உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் முதலில் இமிட்டேஷன் செய்வது ஒரு ஆசிரியை போலத்தான் இமிட்டேஷன். வீட்டிலே குழந்தைகள் நீங்கள் போய் பாருங்கள், அம்மாவை பெற்ற தாயை பார்த்து பெற்ற தாயை இப்படி தான் எங்கள் அம்மா என்று சொல்ல மாட்டார், இப்படித்தான் என்னுடைய அப்பா என்று மீசையை முறுக்கி காட்டாது குழந்தை, இப்படித்தான் என்னுடைய அண்ணன் இருப்பார் என்று சொல்ல மாட்டார். எங்கள் டீச்சர், எங்கள் மிஸ் என்று சொல்லி வீட்டுக்குள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற போது பாடம் நடத்தும். இந்த சிட் டவுன் ப்ளீஸ், டோன்ட் டாக் என்று சொல்லி குழந்தைகள் யாரை முதலில் அது ஏற்றுக்கொள்கிறது குருவாக? ஆசிரியர்களை. அவ்வளவு ஆசிரியர்கள். நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். யார் என்று தெரியவில்லை. ஒரு அம்மா வந்து அர்ச்சனை தட்டை கொடுத்து விட்டு அவங்க ஏதோ அர்ச்சனை செய்யணும்னு சொல்கிறாங்க. பேர் கேட்டால் வரிசையாக சொல்கிறாங்க, ரேவதி, பூர்ணிமா, கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பேர் மறந்துருச்சுன்னு. நான் நினைத்தேன், இவங்க இவ்வளோ ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது இவங்க என்ன ஒரு 12-13 பேர் மேலே போயிடுச்சு. அர்ச்சகர் அவங்கள முறைச்சி பார்க்குறாரு, எம்மா எல்லாம் என்னம்மா அது அப்படிங்கிற. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க சாமி, நான் 10th கிளாஸ் டீச்சரு, 10th ஏவோட கிளாஸ் டீச்சரு. என்னுடைய பிள்ளைங்களாம் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகுது, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது, அதற்காக நான் அர்ச்சனை செய்கிறேன். இது யாராவது ஒரு தாயும் தந்தையும் கூட நமக்காக வேண்டிக் கொள்வார்களா என்று தெரியாது. அவர்களுடைய பணிச்சுமை, நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசிரியை தன்னிடம் படிக்கும் மாணவர்கள்லாம் பொது தேர்வு நன்றாக எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி கோயிலில் வந்து தன்னுடைய குழந்தைக்காக அர்ச்சனை செய்து கொள்ளாத ஒரு ஆசிரியை தன்னிடம் படிக்கிற மாணவிகளும் மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இந்த எண்ணமும் இந்த மனப்பான்மையும் இந்த அதிசயிக்கத்தக்க மனநிலையும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் தவிர வேறு யாருக்குமே கிடையாது.
தம்மின் தம்மக்கள் இன்புறுவது கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். திருவள்ளுவர் சொன்ன தன்னை விட தன்னிடம் படித்த ஒரு மாணவி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தால் அதை கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆசிரியர்களுக்குத்தான் பொறாமையே கிடையாது. நான் போய் என்னுடைய தொடக்க கல்வி ஆசிரியரை பார்த்து, நான் மாவட்ட நீதிபதியாக இருக்கேன், நான் இந்த இடத்துல போன வாரம் கூட இவ்வளோ பேருக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுத்தேன் அப்படி என்று சொன்னேன். அப்படியா ராஜா, எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவர் கட்டிப்பிடித்துக்கொள்ள. அப்படியா, நீலாம் ஜட்ஜ் ஆகிட்டியா? காலம் கெட்டு போயிடுச்சு, கலிகாலம். இப்படி பேச ஆசிரியர் ஒரு காலம் என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. என்ன செய்கிறது, இவரெல்லாம் ஜட்ஜு, நம்ம கேட்டுக்க வேண்டியதான் என்று சொந்தக்காரர்கள் சொல்கிறாங்க. நண்பர்களுக்கு பொறுக்கலை. ஆனால் நீ எப்படி எனக்கு ஒரு பார்ட்டி வச்சுன்னு சொல்லி கேட்க, எதுக்கு எடுத்தாலும் இப்போது பார்ட்டி கலாச்சாரம் உண்டா இல்லையா? செல்ஃபோன் புதுசாக வாங்கினப்போ. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் அப்படி இருக்கிறார்கள். நான் எப்படி இந்த ஆசிரியர்களை பற்றி பெருமையாக பேசுவேன். நல்ல ஆசிரியர்கள், நல்ல பேராசிரியர்கள், பெருமைமிக்க பேராசிரியர்களாக, சிறந்த ஆசிரியர்களாக உருவாவது என்பது நான் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு வருகிறேன். காகத்தினுடைய கதை எப்படி சொல்வது என்று கேட்டபோது ஒரே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், இப்போது காகங்கள் அந்த கற்களை எடுத்து போட்டு நீர் மட்டத்தை உயர்ந்த பிறகு அருந்துவதற்கு அளவுக்கு பொறுமை கிடையாது. பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரா கிடந்தால் அந்த ஸ்ட்ராவை போட்டு கொண்டு வந்து அதிலேயே உறிஞ்சி கொடுத்து விடும் என்று சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வருகிற உலகில் ஆசிரியர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், மாணவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு நான் 30,000 ரூபா பணம் கட்டி வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று உரிமையாக கேட்கிறார். கல்வி உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தில் கிடையாது, கல்வியெல்லாம் உரிமை கிடையாது. இப்போது கல்வி உரிமையானதுக்கு பிறகு மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலும் ஆசிரியர்கள் மாணவர்களிடத்திலும் இருந்து கல்வி சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. ஆனாலும் என்னுடைய அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பேராசிரியர் பெருமக்களே, வகுப்பறைகள், தவச்சாலைகள், அங்கே உங்களுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படுகிறது. டிகிரி ஆஃப் கான்சன்ட்ரேஷன். விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் எவ்வளவு டிகிரி ஆஃப் கான்சன்ட்ரேஷன், எப்படி நீங்கள் ஒருமைப்படுத்தி, மனதை ஒருமைப்படுத்தி கல்வியை நீங்கள் ஆழ புரிந்து கொள்கிறீர்களோ அந்த நிலைக்கு நீங்கள் உயர முடியும் என்று. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் நினைத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு. ஒரு நாள் ஒரு வகுப்பறையில் ஆங்கில இலக்கிய பேராசிரியர் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அவர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய கவிதை வாசித்து கொண்டிருந்தார். இது எக்ஸ்கர்ஷன் என்று சொல்லப்படுகிற, எக்ஸ்கர்ஷன் என்று ஒரு சுற்றுலா, ஒரு கல்வி சுற்றுலா போன்ற வார்த்தை கொண்ட ஒரு கவிதை, சானட் என்று சொல்வார்கள், 14 வரி கவிதை நடத்தி கொண்டிருந்தார் வகுப்பில். அதிலே ஒரு வார்த்தை வந்தது, எஸ்டசி என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று ஒரு மாணவன் எழுந்து நின்று வகுப்பறையில் கேட்டான். பேராசிரியர் விளக்கம் அளித்தார். வில்லியம் ஹேஸ்டி என்ற ஆங்கில பேராசிரியர், ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு பேராசிரியரிடத்திலே ஒரு வார்த்தையினுடைய பொருளை கேட்கிறார். எஸ்டசி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று ஒரு மாணவன் வகுப்பறையிலே கேட்டான். அந்த பேராசிரியர் தன்னால் இயன்றவரை விளக்கம் அளித்து பார்த்தார். மாணவன் விளங்கி கொண்டதாக தெரியவில்லை. இன்னும் நீ தீரமாக, இன்னும் நீ ஆழமாக இதை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இதோ அந்த நதிக்கரைக்கு பின்னாலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவரை போய் பார், அவர் உனக்கு இந்த எஸ்டசி என்ற வார்த்தையின் பொருளை உணர்த்துவார் என்று சொன்னார். பேராசிரியருடைய பெயர் வில்லியம் ஹேஸ்டி. 1888, 85 முதல் 88களில் நடந்தது. வங்கத்திலே உள்ள ஒரு கல்லூரியிலே. கேட்ட மாணவனுடைய பெயர் நரேந்திரா. அந்த நரேந்திரன் தான் பின்னால் விவேகானந்தராக மலர்ந்து பரிணமித்து இந்தியாவினுடைய அடையாளமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் உணரப்படுகிறார். அவர் பேராசிரியர் சொன்ன பேராசிரியருக்கே பேராசிரியர் யார் என்று கேட்டார். அவர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை போய் பார், அவர் உனக்கு எஸ்டசி என்ற சொல்லினுடைய பொருளை விளக்குவார் என்று. அவரை போய் பார்த்ததுக்கு பிறகுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு இயக்கத்துக்கான அடிக்கோல் நாட்டப்பட்டது, அடித்தளம் உருவானது. நரேந்திரன் சுவாமி விவேகானந்தனாக மலர்ந்து வந்தார். இதை யார் செய்தார்கள்? ஒரு பேராசிரியர் தன்னுடைய வகுப்பறையிலே செய்தார்.
அதனால்தான் வில்லியம் ஹேஸ்டி, நான் திரும்பவும் சொல்கிறேன், வகுப்பறைகள் தவச்சாலைகள். நீங்கள் நல்ல பேராசிரியர்கள் என்றால் உங்களால் சில மாணவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எதிலும் சேதாரம் உண்டு. நகைகளை கூட வகுப்பறையில் நீங்கள் 50 மாணவர்கள்னா 50 மாணவர்களிடமும் அது போய் சேருமா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்களாலும் சில விவேகானந்தர்களை, பல விவேகானந்தர்களை உருவாக்க முடியும் வகுப்பறைகளில் இருந்து. விவேகானந்தர் உருவானது என்பது பிரசிடென்சி காலேஜினுடைய வங்கத்திலே, பெங்காலில் இருக்கிற, கொல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜிலே ஆங்கில இலக்கிய வகுப்பிலிருந்து உருவாகி போய் ஒரு மாணவனாக சென்று ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திப்பதற்கு பாலமாக இருந்தவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். அவர் மட்டும் சொல்லவில்லை என்றால் வரலாறு எப்படி அமைந்திருக்கும் என்று தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை நரேந்திரநாத் சந்தித்து விவேகானந்தராக உருமாற்றம் பெற்றிருப்பாரா? அல்லது வரலாறு எந்த திசையில் சென்றிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வகுப்பறையில் ஒரு சாதாரண சொல்லுக்கு பொருள் விளக்கம் கேட்டவனை அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சியை உருவாக்குகிற ஒரு மிக முக்கியமான பணியை பேராசிரியரால் செய்ய முடியும் என்பதுதான் நம்முடைய வரலாறு. இது நிழலான வரலாறு இல்லை. இது கேமராவில் படம் பிடிக்கப்பட்ட நிழல் வரலாறு, உண்மையினுடைய சாட்சியம் அது. அந்த வகையிலே வகுப்பறைகளை தவச்சாலைகளாக மாற்றி பேராசிரியர்கள், அந்த பேராசிரியர்களுக்கு நன்றியுள்ள மாணவர்களாக இருந்தால் வகுப்பறைகளிலிருந்து இன்னும் பல விவேகானந்தர்கள், இன்னும் பல நிவேதிதைகள், நம்முடைய சார் சொன்னது போல பல நிவேதிதைகள் உருவாக முடியும். என் அன்பு சகோதரிகளுக்காக ஒரே வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்போது நமக்கு தொண்டர்களும் நல்ல சேவை மனப்பான்மை கொண்ட இளைஞர்களும் குறைவாக இருந்து நிறைய தலைவர்கள் நிழல் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களுக்காக இரத்த பலியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு சம்பவத்தை, உண்மை வரலாற்றை, இது கூட சினிமா இல்லை, தயவு செய்து சினிமா இல்லை, நான் சொல்வது நடிகையை பற்றி அல்ல, நடிகனை பற்றி அல்ல, இது கேமராவில் படம் பிடித்து காட்டப்படுகிற நிகழ்ச்சி அல்ல, உண்மை வரலாற்றை நீங்கள் எங்கே போய் துருவி துருவி பார்த்தாலும் ஒரு உண்மை வரலாற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் வாலிபாலிலும் கூடைப்பந்திலும் அந்த கால்பந்திலுமாக தீர வீராங்கனையாக இருக்கிறாள். அந்த பெண் ஒரு பணியிட வாய்ப்புக்காக பத்மாவதி எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ட்ரெயினிலே ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு பயணியாக புறப்பட்டு செல்கிறாள். இரவு முழுவதும் அந்த ரயில் தொடர்வண்டி செல்கிற போது திடீரென ஒரு இருட்டான பகுதியில் ஒரு 4-5 திருடர்கள் அந்த கோச்சுக்குள் ஏறுகிறார்கள், அந்த ரயில்வே பெட்டியில் ஏறுகிறார்கள். அந்த பெண் அணிந்திருக்கிற நகைகளை திருடுகிறார்கள். நகைகளை கேட்டும் போது அவருக்கும் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு விளையாட்டு வீராங்கனை பெண், அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். எதிர்ப்பு தெரிவிக்கிற போது இருவருக்கும் இடையே ஒரு சண்டை வருகிறது. 4-5 வாலிபர்கள், இளைஞர்கள் வந்து ஒரு பெண்ணை தாக்குகிற போது அவரால் இயன்ற அளவு அவர் தன்னுடைய எதிர்வினை ஆற்றி காட்டுகிறார். ஒரு கட்டத்தில் அவரிடம் நகைகளை எல்லாம் பறித்து கொண்ட இளைஞர்கள், அந்த திருடர்கள், அவரை தள்ளிவிடுகிறார்கள். தள்ளிவிட்ட போது ஓடுகிற புகை வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட அந்த பெண் தன்னுடைய இடது காலில் எதிரே வருகிற ரயிலினுடைய புகை வண்டியினுடைய தொடர் வண்டி ஏறி இடது கால் துண்டாக்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிறார். அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வருகிறது. காலை இழந்ததற்கு பிறகு செயற்கை காலை பொறித்து கொண்டு நாம் இமயமலையின் உச்சியில் ஏற வேண்டும் என்று. காலை இழந்த பெண்ணுக்கு இமயமலையின் உச்சியை ஏற வேண்டும் என்று ஆசை. இவர் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பார்களே, அதை போல கால்களை இழந்ததற்கு, காலை உள்ளவனே, கால்கள் இயல்பாக படைக்கப்பட்ட ஒருவனே இமயமலையின் உச்சியின் சிகரத்தை அடைவது என்பது முடியாத ஒரு சூழலாக இருக்கிற போது கால்களை இழந்த அந்த பெண் இமயமலையின் சிகரத்தின் உச்சியை அடைய வேண்டும் என்று நினைக்கிற போது அவளுக்கு ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறது. அவளை ஊக்குவிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த பெண்ணை இமயமலையின் உச்சியில் சென்று நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி வாழ்த்துவதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழலில் அவள் தனக்குள்ளே அடிக்கடி சொல்கின்ற ஒரு மந்திரமாக ஜெய் விவேகானந்தா என்று சொல்கிறாள். ஜெய் விவேகானந்தா, விவேகானந்தருக்கு என்னுடைய வெற்றி வாழ்க என்று சொல்லி
அவள் தனக்குத்தானே உற்சாகமேற்றுக் கொள்கிறாள், ஊக்குவித்துக் கொள்கிறாள். சுவாமி விவேகானந்தருடைய நூல்களை படிக்கிறார். படித்ததனால் பெற்ற பலன் என்பது உலகத்தினுடைய முதல் செயற்கைக்கால் பொருந்திய அல்லது மாற்று திறனாளி பெண்ணாக இமயமலையின் உச்சியில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தில் சென்று அவள் அடைகிறாள். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததற்கு பிறகு அவள் என்ன செய்திருப்பாள் என்று நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். என்ன செய்திருப்பாள்? இதோ டாக்டர் அருணிமா சின்ஹா என்ற அந்த பெண்மணி செயற்கை கால் பொருத்தப்பட்ட நிலையில் உலகத்தினுடைய மவுண்ட் வின்சன் ஹையஸ்ட் பீக் ஆஃப் அண்டார்டிகா, அண்டார்டிகா என்பது பனிப்பிரதேசம், பனிப்பிரதேசத்தின் உச்சியில் போய் நிற்கிற போது அவள் கரங்களிலே ஊக்குவிக்கிற மருந்தாக அவள் கால்களை இழந்த போதும் அந்த இன்னொரு காலாக நின்று ஒரு திருக்குறள் தெரியுமா? என்ன திருக்குறள்? ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் என்று ஒரு திருக்குறள் தெரியுமா? இடுக்கல் உடையுளி ஊற்றுக்கோளற்றே, வழுக்கு நிலத்தில் வழுக்குகிற போது எப்படி ஊன்றுகோலாக ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல் இருக்குமோ அப்படி தன்னுடைய கரங்களில் அவள் பிடித்திருப்பது சுவாமி விவேகானந்தர், அன்னை சாரதா தேவி, குரு மகாராஜ் அவர்களுடைய புகைப்படங்களை அந்த அண்டார்டிகாவின் பனி சிகரத்திலே போய் எடுத்து காட்டி, இந்த மலையில் நான் ஏறுவதற்கு எனக்கு கால்கள் இல்லை என்றாலும் நம்பிக்கையை கொடுத்து என்னை உயர்த்தியது இவர்கள்தான் என்று நிற்கிற போது அவர்கள்தான் நம்முடைய உண்மையான கதாநாயகர்கள். நமக்கு ஊட்டச்சத்து என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். நம்மை ஊக்குவிப்பவர்கள் நம்மை யாராலும் நாம் வேண்டுமானால் வேறு அற்ப நிலைகளில் இருக்கலாம், ஆனால் நம்மை உயர்த்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் இவர்களால் முடியும் என்று சொல்லி டாக்டர் அருணிமா சின்ஹா, நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள், 2014 2020 அவர் ஹைதராபாத்தில் இருக்கிற நிகழ்வுகளில் பேசுகிற எத்தனை முறை சுவாமி விவேகானந்தரை நினைவு கூறியிருக்கிறார். என் அன்பிற்குரிய தங்கைகளே, நாம் தேடுகிற பேராசிரியர்கள் நம் வகுப்பில் இருக்கிறார்கள். நமக்கு தூரத்திலிருந்து தொலைதூர கல்வி பேராசிரியர்கள் யார் என்று சொன்னால் நமக்கு வகுப்பிலே வந்து ரெகுலர் ஸ்ட்ரீமிலே பேராசிரியர்களாக இருப்பவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற பேராசிரியர்கள். எப்போதுமே ரெகுலர், அதாவது கரஸ்பாண்டன்ஸில் தொலைதுணை கல்வியிலே இருந்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்கள் என்று நாம் நினைத்தால் அந்த பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர் தான் சுவாமி விவேகானந்தர். அவரை நாம் பேராசிரியராக கொண்டால் நம் வாழ்க்கை வளம் பெறும். நம்முடைய பேராசிரியர்கள் அவரிடமிருந்து செய்திகளை கொண்டு வந்து வகுப்புகளை கொடுக்கிற போது வகுப்பு சாலைகள் தவச்சாலைகளாக உருவாகும் என்று சொல்லி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் மீண்டும் சுவாமி விமுக்தானந்தர் ஐயா அவர்கள் சுவாமி அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.